முதல்ல பாஜக ஒரு ரேபிட் ஃபயர்ல ஒரு மாநிலத்துல வளர கட்சி. அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல கரெக்டா செயல்படுத்தின ஒரே ஆள் அண்ணாமலை மட்டும். ஆனா பாஜக தமிழ்நாட்டுல கடந்த 25 ஆண்டுகளாகவே அது ஒரு உயர்சாதியினுடைய கூடாரமாகவே இருந்துச்சு. அண்ணாமலை முதல்ல பண்ணது இந்த மண்ணுக்கான அரசியல் ஓபிசி அரசியல் தான். மற்ற ஓபிசி தலைவர்கள் நிறைய உருவாக்கணும். அண்ணாமலையோட வார் ரூம் கான்செப்ட் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. அது பாஜகவை ஒவ்வொரு நாளும் தலைச்செடிகளை வச்சிருந்ததா, அது பாஜகவுக்கான ஆதரவு தளத்தை விரிவாக்குச்சாங்கிற கேள்வி. அண்ணாமலையினுடைய தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பாஜகங்கிற ஒரு அரசியல தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் ஏத்துக்க விருப்பப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு தேசிய கட்சி அண்ணாமலையோட வைப்ரன்ஸ்ல டெய்லி இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அது திமுகவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி இப்ப தாவேகா தலைவர் விஜய் உள்ள வந்த பிறகு போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் விஜய் சொல்றாரு இல்லையா, அதை சொல்லாம செயல்படுத்தினால அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா இதுதான் பாஜகவோட உத்தி. டெல்லி பாஜக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குன்னா அடுத்த எதிர்கட்சியாக பாஜக வரணும், அதுக்கடுத்த ஆளுங்கட்சியாக பாஜக வரும். இதை 21 எலெக்ஷனுக்கு பிறகு ரொம்ப வேகமா முன்னெடுத்தவர் அண்ணாமலை. டிஎம்கே ஃபைல்ஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களையும் வம்புக்கு இழுத்தார். டிஎம்கே எம்பி பாலுவை கோர்ட்டுக்கு வர சொல்றாரு, நான் ஆர்கியூ பண்றேன். பாலு பின்வாங்கிறார், நான் வரமாட்டேன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியாக திமுக அதிமுக செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் பாஜகவோட பொறுப்பில் இருந்து அண்ணாமலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அண்ணாமலையினுடைய சில அப்ரோச் தவறுகளை தாண்டி தமிழ்நாட்டில் பாஜகவை அவர் வளர்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் பாஜகவுக்கு இன்னொரு தலைவர் வந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அண்ணாமலை மொமெண்டம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருந்து கிடைக்காது. 21, 24 அந்த 3 ஆண்டுகள் உண்மையிலேயே அண்ணாமலையினுடைய உழைப்பை தமிழ்நாடு பாஜக வீணாக்கி எந்த அதிமுகவை களத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டு தமிழ்நாட்டு திமுக பாஜக திராவிடம் இந்துத்துவான ஒரு அரசியல் களமா மாற்றணும்னு அண்ணாமலை ரொம்ப முயற்சி பண்ணார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த முஸ்லீம் வெறுப்பு இந்துத்துவாவோட கோர் அஜெண்டா எதையுமே அண்ணாமலை பேசிட்டு மாட்டார். இது எதையுமே பேசாமலேயே தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியும் நம்பினார் அண்ணாமலை.